புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே பல ஆண்டுகளாக தனிநபருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் பட்டியல் சமூக மக்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்து வந்தனர். தற்போது அவர்களுக்கு தனியாக இடுகாடு இருப்பதால் அங்கு அடக்கம் செய்து கொள்ள கோரி பட்டா இடத்தின் உரிமையாளர் அடக்கம் செய்ய அந்த இடத்திற்குள் அனுமதி மறுத்து வருவதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள கிராமத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பையா. இவர் நேற்றைய தினம் உயிரிழந்த நிலையில் வழக்கமாக அவர் சார்ந்த சமூகமான பட்டியல் சமூக மக்கள் வானக்கண்காடு கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமூகத்தைச் சேர்ந்த முருகன் என்பவருக்கு சொந்தமான பட்டா இடத்தில் அடக்கம் செய்து வந்தனர். இந்நிலையில் முருகன் குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருப்பதாக பட்டியல் சமூக மக்கள் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த முருகன் தனது இடத்தில் இனி பட்டியல் சமூக மக்கள் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்யக்கூடாது என தடுத்ததோடு பட்டியல் சமூக மக்களுக்கு என இருக்கும் இடுகாட்டில் அடக்கம் செய்து கொள்ளுமாறு கூறிவிட்டார். ஆனால் தாங்கள் குறிப்பிட்ட பிரச்சினைக்குரிய இடத்தில் தான் கருப்பையாவின் உடலை அடக்கம் செய்வோம் என கூறி பட்டியல் சமூக மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர், ஊரக வளர்ச்சித்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் உள்ளிட்டோர் இரண்டு தரப்பு மக்களிடமும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தைக்கு ஒத்துழைப்பு தர மறுப்பதால் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சம்பவ இடத்தில் ஆலங்குடி டிஎஸ்பி மனோகரன், கரமக்குடி வட்டாட்சியர் ஜமுனா, கரமக்குடி வட்டார வளர்ச்சி அலுவலர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் தற்போது உயிரிழந்த கருப்பையனை மட்டும் குறிப்பிட்ட இடத்தில் அடக்கம் செய்து கொள்வது எனவும் இனிமேல் யாரேனும் உயிரிழந்தால் மாற்று இடத்தில் அடக்கம் செய்து கொள்வது எனவும் பேசி தீர்வு எட்டப்பட்டதால் பிரச்சினை முடிவுக்கு வந்தது. நேரா அந்த கருத்திற்கு இருக்கிற மேடம் அந்த ரோட்ல நீங்க வந்த வழியிலே நேரா வாங்க. What